பிரஜலால் மறுபடியும் 2 வாரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அணிய தின நாள் பாஸ்டம்மா பேசினாங்க. போன வாரம் வந்து போதகர் நாளில் ஆசிரியர்கள் நாள், டீச்சர்ஸ் டே. இன்றைக்கு நான் பேசுகிறது வந்து பென்டிகோசல் அபிஷேகம், பென்டிகோசல் பவர். ஆனால் அந்த பென்டிகோசல் அபிஷேகம் கிடைக்க வேண்டும் சொன்னால் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. சம் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிசீவிங். ஓகே, த ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கணும். சில கண்டிஷன் இருக்குது, சாதாரண பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு வேண்டும்னு சொன்னால் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. ஓகே, ஒரு திருச்சபை இன்னைக்கு வெளிச்சமாக ஒரு அபிஷேகத்தோடு நடக்க வேண்டும் சொன்னால் நம்ம ஆதி சபைன்னு பார்க்க வேண்டும். ஓகே, ஆதி சபை பார்க்காத முன்பாக இது பென்டிகோஸ்டல் அபிஷேகத்தை அதுக்கு வராத முன்பாக அது முன்னரே வந்து ஒரு சில காரியங்கள் பேசுவேன். முன்னரே வந்து அது சேர்ந்தல ஒரு சர்வீஸே ஆகிடும் பேசுறதுக்கு. ஸோ அது பேசுனது நல்லது. இன்றைக்கு 4 திருச்சாபிகள் கேட்குறீங்களே, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தயவு செய்து கவனத்தோட கேளுங்க. நீ கேட்டு பிற்பாடு உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் வசனம் தடுங்க, மறுபடியும் வாசிங்க. எதனா இந்த கடைசி காலகட்டத்திலே நம்மளுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவர் அதிகமாக எனக்கு வேண்டும், ஒவ்வொருவர்களுக்கு வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம தப்பி இதோ விலகி போகிறதுக்கு, பிசாசு வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து நம்ம விலகி போகிறதுக்கு பரிசுத்தாய் தேவைப்படுது. We need more of the Holy Spirit to get away from the deceiving spirit. நான் 3 வாரம் முன்னாடி நான் பேசுனது ஒன்றும் அது முடியல. கடைசி காலம் நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் 2 வாரம் பேச போகிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து முதலாவது பரிசுத்த ஆவி நம்மளுக்கு எனக்கு வேணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் வந்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனம் என்ன போடப்படுகிறது, நீங்கள் மறுபடியும் மறுபிறவியே ஆக வேண்டும். வாசிப்போமா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுதான் முதல் கண்டிஷன். பல கண்டிஷன் இருக்குது. நான் 1, 2, 3 சொல்ல I don't want to say the condition, but this is what the requirement is. இதுதான் நமக்கு தேவைப்படுது. What is needed? It's very simple, that you must be born again. நான் ஆதியிலே கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஆதியில கிறிஸ்துவன் சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. நம்ம என்ன இந்த இடத்துல பார்க்க வேணும் சொன்னா, நான் மறுபடியும் மறுபிறவேன், நான் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அங்க சொல்லப்படுது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இயேசு ஏற்றுக்க வேண்டும், அவர் என்னோட ரட்சகர்னு சொல்ல வேண்டும். ஓகே, அப்படி சொல்லும் போது தான் நீங்க புது அனுபவத்துல நீங்க போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஒரு புது அனுபவம். ஸோ அடுத்து நம்ம வசனத்தை வாசிப்போம். நீங்க என்ன செய்ய வேண்டும்? 2வது பகுதியில் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க கேட்க வேண்டும். நீ கேட்கமா ஒன்றும் நடக்க போறதில்லை. ஓகே, ஆமா இல்லையா? நீங்க சொல்ல வேண்டும். அவர் நீங்க ஒரு இடத்துல கடலை போறீங்க, ரெஸ்டாரண்ட்ல உட்காடுறீங்க, அந்த இடத்துல இப்படி அவர் பார்த்துட்டு இருக்கோம், அவர் கேட்கிறாரு, அவரு கேட்கறது நீ பேசமா இருக்கிறீங்க, நீங்க சொல்ல வேண்டும். சொன்னாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லூக்கா சுவிசேஷத்துல 11ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம், Book of Luke chapter 11 verse 13 என்ன சொல்லுதுன்னு நம்ம வாசிப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இது நான் சில ஒரு வசனத்தில் வாசிக்கும் போது கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு அந்த ஜீரணம் ஆகுறதுக்கு நான் மறுபடியும் வாசித்து மறுபடியும் கேட்பேன். ஓகே, ஸோ நீங்க நல்லா கவனமா கேளுங்க. நல்லா ஈவு இதோ உங்க பரமபிதா கொடுக்கிறவர், உங்க சொந்த பிதா கொடுக்கிறவர் பரமபிதா கேட்கும் போது
அவர் கொடுக்க மாட்டாரா? அப்படி நான் கொடுக்கிறவர் யார்? கொடுக்கிற வந்து ஆண்டவர். அவர் கேட்கும் போது கொடுக்கிறார். அப்பனா அது வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு வாக்கு தத்தம் இருக்குது. There's a promise already here. ஓகே, மறுபடியும் வாசிப்போமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அதிக நிச்சயம், அதிக நிச்சயமா நீ கேட்கும் போது அதிகமா நிச்சயமா நீ ஆண்டவருக்குள்ள நீ இருக்கும் போது பிதாவை கேட்கும் போது as you ask the Father, it is definitely be getting. There's a promise. You ask, you will receive. Okay, there's a statement down there giving here. If you ask, as you ask, without any doubt, நீ நிச்சயம் கிடைக்கப்படும். என்ன கண்டிஷன்? இதெல்லாம் நான் சொல்லி பிற்பாடு இன்னொரு சில காரியம் சொல்லிட்டு பிற்பாடு இதெல்லாம் நீ கடைப்பிடிப்பேன்னு சொன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வசனத்தை வாசித்தீங்களா? இப்ப இயேசு நீங்க ஏத்துக்கொண்டீங்களோ அந்த பரிசுத்த ஆவியை உங்களை உணர்த்தப்பட்டு தான் அந்த இடத்துல நீங்க அறிக்கை செய்து இன்னைக்கு இயேசு ரட்சகர்னு சொல்றீங்களோ, as you accept, the Spirit of God is already dwelling within you. Amen. The Spirit of God is already dwelling within you. Now the second page, the இரண்டாவது பகுதி நீங்க போகும்போது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், என்ன சொல்லப்படுகிறது? இதோ நல்ல ஈவு, the good things that he has of your earthly father is willing to give you. அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனாலும் நீங்க இவருடைய கேட்கும்போது கொடுக்கமா இருப்பாரா? நிச்சயம் கொடுப்பாரு. நல்ல காரியம் நீ கெட்டது கேட்கலையா? You asking the God, the Holy Spirit to come in here. The third person of the Trinity, Trinite God. You ask him to come in. He will willing to come in. That's a promise. அவர் இல்லாவிட்டால் நீங்க போகிறத பாதைகள் வந்து இருள் இருக்கும். நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. பல உபதேசங்கள் மற்ற உபதேசங்களை பத்தி பேசல, மற்ற திருச்சபைகள் நான் உங்கள்கிட்ட பேசுற வேத வசனத்துல I'm talking here. There's a indwelling. பரிசுத்தாவி இருக்கிறார். இன்றைக்கு அவர் இருந்து நீங்க கேட்க போறீங்க. என்ன கேட்க போறீங்க? எனக்கு வந்து அபிஷேகம் வேணும், எனக்கு வந்து மறுபடியும் வேணும். இது இன்ஃபீலிங் இஸ் நாட் ஒன் டைம். இது பல தடவை நீங்க அந்த இடத்துல வந்து கொண்டு இருக்கும். பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? காடி அப்பப்போ ஸ்லோவா வந்து பெட்ரோல் ஊத்திட்டே இருக்கிறீங்களா? அப்பப்போ நீங்க ஊத்திட்டு இருக்கீங்க. ஏன் ஊத்துறீங்க? நீங்க ஊத்தலன்னு சொன்னா நின்றுடும். அதே போல நீங்க பரிசுத்தாவி இந்த இடத்துல இன்ஃபீலிங் நீங்க நின்றுவீங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் இன்ஃபீலிங் இருக்கணும். ஓகே, ஸோ அவர் நல்ல பிதா உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இதை கொடுக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது, நிபந்தனைகள் இருக்குது. அடுத்த வருஷம் நான் பார்ப்போம் சொன்னா அப்போஸ்தலர் அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது? ஓகே, let us look at the book of Apostles, a book of Acts, chapter 5 verse 32. Okay, 5:32 வாசிப்போமா? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். Praise the Lord. அடுத்த நிபந்தனை, what are the other conditions that they are looking into? As you have accepted Christ, அவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். ஓகே, நீங்க அவர் கேட்கணும். அது கேட்காத முன்பாக கேட்கிற நேரத்தில் இப்படி நீங்க எப்படி இருக்க வேண்டும்? கேட்கறதுல எப்படி இருக்க வேண்டும்? கேட்கிற நேரத்தில் மட்டும் இல்லை, இப்போதும் எப்படி இருக்க வேண்டும்னா இதோ இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? And we who are his witnesses to these things, and so also the Holy Spirit, whom God has given to those who obey him. அர்த்தமா அந்த இடத்துல ஆண்டவர் to all those who obey him. அப்புறம் அடுத்த பகுதி என்னது? நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்களோட இருக்கிறீங்களா? அவர் கூட அவர் கீழ்ப்படிகிறதுன்னு சொன்னா பயம் இல்லை, கீழ்ப்படிக்கிறது. வேத வசனத்துக்குள்ளார கீழ்ப்படிக்கிறது. வேத வசனம் சொல்லும்போது என்னது? இந்த நியாயம் பிரமாண கட்டளை உங்க நாவல் விட்டு உங்க இருதயத்தை விட்டு பிரியாதபடி இந்த இரவும் பகலும் நீங்க தியானிக்க வேண்டும். நீங்க அதிலே நான் புஸ்தகத்தை தியானிச்சுன்னா
இப்போதும் அந்த வசனம் உங்களுக்கு கூட தான் தீட்டணும், உங்கள் வசனத்தை பலப்படுத்த வேணும், வசனத்துக்குள்ளார நீங்க நடக்க வேண்டும். You must walk in the word. Whenever you go, you must see whether the word of God agrees. மாம்சம் சொல்லும், ஒரு பக்கத்து இழுத்துட்டு போகும். உங்க எல்லாமே நல்லதா பார்க்கும்போது நல்லதா இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. When you look at yonder, it looks very green and very nice. No. The word of God is different. It says, to all those who obey Him, He is willing to give. He'll give the Holy Spirit. To all those who obey Him, obey the word of God. Obey. I tell you, the abundance of blessing, not is through the Holy Spirit, the abundance of blessings will flow through your life. In the last days, that's what He's expecting, God is expecting. We are the end times. நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம கடைசி காலத்தில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதோ சில நிபந்தனைகள் பார்க்கலாம். The things that surrounding this very world, things are taking place, is very true. Yes or not? In my former preaching, it's very true. It's just coming there. You can't escape. No one, you and I can't escape the things. நம்ம தப்பிக்க முடியாத ஒரு காரியம். ஆனா நீங்களும் நானும் கொடுத்த வைத்தவங்கள். ஆமென் சொல்றீங்களா? ஏன் சொல்லுங்க? தேவனோட கிருபை நம்ம மேல இருக்கிறது. It's by the grace of God that we are here, we are protected, that we are saved, that we are here, that we are walking in the light. That is something very unique. அதான் ஒரு விசேஷமான ஒரு காரியம் இந்த இடத்துல பார்க்க முடியுது. விசேஷமான ஒரு காரியம். ஐயா மற்றவங்க உலகத்துள்ள கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ வி obey Him. அந்த ஒபீடியன்ஸ் பார்த்து அது தனியாக ஒரு பகுதி பேசணும். ரொம்ப வசனங்கள் இருக்குது, there's a lot of things. ஆனால் நீங்கள் ஒரே வசனத்தில் பார்த்தது அடுத்த காரியத்தை அடுத்த கண்டிஷனை பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் காரியத்தை பார்ப்போம். ஓகே, யோவான் 14 அதிகாரம், John chapter 14 verse 15 and 17. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Praise the Lord. You have to go through very, very slowly with this verse. When you see obeying God, under the condition of obeying God, அந்த இடத்துல யோவான் 14 அதிகாரத்தில் 15 வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம கவனமாக கேட்டோம்னு சொன்னா நிச்சயம் 100% ஒரு பென்டிகோஸ்டல் சபை ஆண்டவருக்கு எழுப்பி பிரகாசிக்க முடியும். மறுபடியும் 15 வசனம் தோண்டி நம்ம வாசிப்போம். verse 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Okay, if you really love me, if you say you love God, do you believe in Christ? I believe in God. Do you love Christ? It's very easy to say. நம்ம சுலபமா சொல்றாங்க இயேசு நேசிக்கிறவங்க. எத்தனை பேர் இயேசு நேசிக்கிறீங்க? இன்றைக்கு இயேசு நேசிக்கிறவங்க என்ன அடுத்த பகுதி அவர் சொல்லுகிறான்னு சொல்லும் போது அவர் சொல்லுகிறதா, if you love me keep my commandments. நீங்க உண்மையான நேசிக்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு பரலோகத்தை பாதி நான் உங்களுக்கு திறந்து கொடுத்துட்டேன், நான் வேலை முடிச்சு நான் போக போறேன். இன்றைக்கு உண்மையான நேசிக்கிறீங்களா? அப்படி சொல்லும்போது நான் சொல்ற கட்டளைங்களை நீங்க மீறாதபடி கடைபிடிங்க. Follow the commandments. நான் சொல்றது படிங்க. அடுத்த வசனம் வாசிப்போமா? 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஓ, 16வது வசனம் ஒன்றும் அதிகமா டைனமிக். என்ன சொல்லப்படுது? Oh, good. Very good. He will give you another helper. நான் போறேன், நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு தேற்றிட்டேன், நான் போறேன். அவர் இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு பரிசுத்தாவி உள்ளார இருக்கிறார். அந்த பரிசுத்தாவி என்ன செய்கிறார்? உங்களுக்கு வித்தியாசமா ஓடுறார்.
வித்தியாசமா அவரை பத்தி பேசுகிறார். I'll give you another comforter, I'll give you another help. ஒரு அந்த தேற்றவாளம் கொடுப்பேன். நீங்க ஆண்டவருக்கு உண்மையத்தோடு இருந்தால், நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிந்தால், இந்த ஒரு தேற்றவாளம் கொடுப்பேன். ஆண்டவர் கீழ்ப்படுகிறது தேவனோட ஆண்டவர நியாயப்பிரமாண கட்டளை கூட நீ கீழ்ப்படி வேண்டும். அவங்க சொல்றது உங்க போதகர் என்ன சொல்லுகிறார், அதுக்கு வேதத்துக்குள்ளார இருக்கிறது, நீ கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்பட அவர் சொல்றாரு, that he may abide in you forever. Oh, praise the Lord. அண்டர்லைன் பண்றீங்களா? அவர் உங்களுக்கு கூட இப்போதும் இருக்கிறவரா இருக்கிறார். அவர் விட்டுட்டு போகிறது இல்லை. Please remember this. And he will live for you forever. The word forever. இப்போதும் உங்களுக்கு கூட இருக்கிறவர். கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் அந்த இடத்துல நீங்க போகிற பாதை எல்லா இடத்துல இருப்பார். The spirit of truth. 17வது வசனம் வாசிப்போமா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு நீ இயேசு ஏத்துக்கிட்ட பிற்பாடு இதுல ஆழமான ஒரு ரகசியம் இருக்குது. நல்லா கண்டுபிடிங்க, நல்லா பாருங்க. ஆழமான ஒரு ரகசியம் இருக்குது. நான் ஆங்கிலத்தில் சொல்லி உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். The spirit of the truth, the spirit of truth, whom the world cannot receive. Okay? அவங்க உலகத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த இடத்துல அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இயேசு ஏத்துக்கிட்டீங்களோ, இப்ப அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறாரோ, அப்போதான் நீ ஏற்றுக்கொள்ள முடியும். உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் இட் neither sees him nor knows him. ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க இயேசு உள்ளார இருக்கிறீங்களா, ஆவியானவர் உங்களுக்கு அவரே உணர்த்தப்பட்டு நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஓகே, பட் you know him for he dwells with you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர். அவர் உங்களுக்கு தெரியும், அவரை பத்தி தெரியும். அவர் உங்களுக்கு கூட தங்கி இருக்கிறார். நீங்க அவரோட பிரச்சனத்தை நீங்க அறிய முடியும், பிரச்சனத்துக்குள்ளார போக முடியும். நீங்க தப்பு செய்தா அவர் உணர்த்துகிறவரா இருக்கிறார். நல்ல கவனமாக இல்லைங்க. இயேசுக்குள்ள உண்மையாக இருக்கிறவங்க இந்த காரியத்தை பிற்பாடு மேபி என் பிரசங்கத்தில் முழுமையாக பேசுவேன். ஓகே, அடுத்த நிபந்தனைகள், அடுத்த கண்டிஷன், நீங்க இந்த பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள நீங்க எப்படி என்ன மாதிரி இவரெல்லாம் இருக்க வேண்டும். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். வாசிக்கிறீங்களா? John chapter 7 verse 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். இன்றைக்கு சிலவங்க நான் கேள்விப்படுறேன், வெளியுள்ளவங்களா இருக்கலாம். ப்ளீஸ் தயவு செய்து ரொம்ப அலட்சியம் எடுத்துக்காதீங்க. நீங்க உண்மையாகவே தாகமா இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? தாகமா இருக்க அப்படி நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வனாந்தரத்தில் நடந்து போறவங்க, நீங்க ஒரு நாள் தண்ணி குடிக்காம அப்படி குடிப்பீங்க. காமிக்கிட்ட அவங்களுக்கு அப்படி குடிப்பீங்க. ஒரு காலை கொண்டு வரப்பா காமிக்கிட்ட அப்படி குடிப்பீங்க. பலாக் 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 பலாக்னு குடிப்போம். ஆமா இல்லையா? எடுத்து வச்சு பின்னி தலைவோம். அவ்வளவு தாகம். அதை நீங்க இப்ப சூடு காலகட்டத்தில் நீங்க ஒரு 4-5 ஐஸ் கியூப் போட்டு உள்ளார குடிச்சா அப்படி இருக்கும். அப்பா சில்லுன்னு உள்ளார ஏறும்பா. சிலவங்க என்ன சொல்லலாம், அப்பா இதுதான் சொர்க்கம், இது சொர்க்கம், அத்தான் சொர்க்கம். ரைட்டு, சொர்க்கத்துக்கு வரேன். நீங்க இந்த தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆகுது சொல்லுங்க? உங்க தாகத்துக்கு. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பிதார கேட்கறது தாகத்துல கேட்கணும். You must thirst. இந்த தாகம் சொல்லுகிறது எப்படி வரும்? நல்லா KFC சாப்பிட்டு பெரிய தொப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றது அதனால இல்ல.
இப்போ சொன்ன சொல்லி எம்சிஓ இஎம்சிஓ ஆக்கிட்டோன்னா சாப்பாடு வெள்ளம் வெள்ளம் அப்படி வெள்ளம் போல வருது. ஆமா இல்லையா? பசியார வரும், மத்தியானம் வரும், தண்ணி வரும், ராத்திரி வரும், எல்லாமே வரும். அப்புறம் ராத்திரி படுக்காத வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா சிலவங்க பாருங்க அஞ்சா ஸ்லீமாக அப்புறம் குண்டா போயிடுச்சுங்க. தாகமான இருக்கிற தேவனோட சுத்தத்தை நீங்க அறிந்து கொண்டு அவர் பாதத்துல நீங்க அமரும் போது, ஆண்டவரை கேட்கும் போது நிச்சயம் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் கூட நீ அமரணும், அவர் பாதத்தில் அமரணும். நீ அரை மணி நேரம் இங்க பாதம் இல்லை, உண்மையாக you must be soaked in the spirit, you must be soaked with God, you must ask God. தாகமான இருக்கிறவங்க மேல் அவர் ஊற்றுகிறன்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு? அவர் நிச்சயம் அந்த இடத்துல ஊற்றுவார். ப்ராமிஸ், இஸ் a promise. நிச்சயம் கொடுப்பாரு சொல்லிட்டாரு. மறுபடியும் வாசிப்போமா? அதே வசனம் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இதான் நீங்க எழுதணும். இதான் நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். He who say, if anyone thirsts, let him come to me and drink. தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை 36 வசனம் வாசிக்கிறீங்களா? 37 வாசிங்க, 38 வாசிங்க. தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஓ மை லார்ட். அப்பா, இதுல எந்த சம்திங் கம்மிங், ரிலீஸ் கம்மிங். அவன் ஆண்டவருக்குள்ள நம்பிக்கொண்டு இருக்கும் போது, oh my Lord, let me recite. That is something very great. He who believes in me, என நம்பிக்கொண்டு இருக்கிறவன், வேதாகம் சொல்லுகிற போல எனக்குள்ள நம்பி இருக்கும் போது, out of his heart will flow will flow rivers of living water. இதுக்கு நீங்க ஆமே சொல்லி இப்ப எனக்கு வெளிப்படுத்த வந்துச்சு. இப்பதான் பேசணும்னு சொல்லி நான் ரெடியா இருக்கிறேன். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். எங்க போயிட்டீங்க? நான் எங்க போயிட்டேன் ஃபர்ஸ்ட் எனக்கே தெரியல எங்க போயிட்டு. இப்பதான் நான் வந்து இன்னும் அதிகமா தியானிக்கும். ரிவர்ஸ், ஒரு நதியில நதிகள் வந்து அந்த இடத்துல உங்கள்கிட்ட புறப்பட்டு வர என்ன வருது தெரியல, நீங்களே போய் கண்டுபிடிங்க. ரிவர்ஸ் லிவிங் வாட்டர், இது சிம்பிளைசிங் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கனிகள் அந்த இடத்துல ஃப்ளோ பண்ணணும். எங்கூட இருக்கீங்களா? அந்த இடத்துல வரங்கள் கனி ஃப்ளோ பண்ணும், வரங்கள் ஃப்ளோ பண்ணும். இப்ப ஏன் புரிஞ்சுட்டீங்களா நான் சொல்றது? இட் இஸ் நாட் a river. ஒரு பரிசுத்த ஆவியான அந்நிய பாஷை மட்டும் இல்ல, it's going to be a rivers of flowing water. நதிகள். இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியான ஒருவர் அந்த இடத்துல லிவிங் வாட்டர்ஸ் வரப்போகுது. It's going to come. Not only the fruit, you're going to see and experience the gifts of the Holy Spirit. Living water. அதான் சொல்லுகிறது, the initial evidence of you being baptized in the Holy Spirit is speaking in tongues. Initial evidence. அதுக்கு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஆரம்பத்தில் இதோ இன்னும் அந்த இடத்துல ஒரு அடையாளம். நீங்க அந்நிய பாஷையில பேசுவீங்க. அந்நிய பாஷையில பேசும்போது ஏதோ அந்த இடத்துல இப்ப வந்து அந்த இடத்துல அதே ரிவர்ஸ் நதிகள் வருகிறது, தண்ணிகள் வரும். ஹலோ, பாக்குறீங்களா? நதிகள் என் வரல பாக்குறீங்களா? ஒரு நதி, 2 நதி, 3 நதி, நதிகள் என்ன வருது? ஸ்பீக்கிங் டாங்ஸ், அந்நிய பாஷையை பேசுகிறது. என்ன வருது? வரங்கள் வருது, பகுத்துக்குள்ள ஆவி வருது.
என்ன வருது? deliverance ministry வரும், நதிகள் வரும். That's what I'm getting now. You are going to see the rivers of living water. Each time, each season. கர்த்தர் பேசுகிறது, அது திருச்சபைக்கு பேசுகிறார். சிலங்களுக்கு புரியாது பாருங்கள், அதை கேட்கும்போது அங்கே நிச்சயம் புரியாது. உங்களுக்கு நிச்சயம் இன்னைக்கு புரியும். ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு நதி கொடுக்க போறதில்ல. ஹலோ சர்ச், நதிகள் வர போகிறது உங்க உள்ளத்துல இருந்து. அந்நிய பாஷையில பேச நீங்க ஜெபித்து கொண்டு இருக்க அந்நிய பாஷையில பேச நதிகள், the rivers of living water will flow from your heart, from your belly. Amen. Praise the Lord. நம்ம முன்னேறலே நம்ம முடிக்க போகிறோம். 1 அதிகாரம் அப்போஸ்தலர் Book of Acts chapter 1 chapter 4 chapter 1 verse 4 1 அதிகாரம் 4 வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். Praise the Lord. And he being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem. எருசலேம் விட்டு நீங்க பிரிந்து போகாதீங்க. இப்ப இது அங்க உள்ளார வரணும், மெயின் பிரசங்கத்துள்ளார இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். என்ன வரணும்? நீங்க எருசலேம் விட்டு பிரிஞ்சு போகாத, அங்கிருந்து விட்டு போகாதீங்க. நீங்க வேலைக்கு போக வேணாம் ஐயா, நீங்க சத்தியத்தை சொல்ல வேணாம் ஐயா, வேணாம். நீ ஒன்னும் பேச வேணாம். நீங்க சொல்றது அவன் don't depart from Jerusalem but wait for the promise of the Father. என் பிதா கொடுத்த வாக்குத்தத்தை அதுக்காக நில்லுங்க. இவ்வளவு நிக்க சொல்ல, ஆனா நில்லுங்க, காத்துருங்க. கடிக்கிறது மட்டும் காத்துருங்க. ஓகே, கடிக்கிறது மட்டும் காத்திருக்க வேண்டும். நானும் நீங்க சாட்சியா வாழ வேண்டும் சொன்னால் நதிகள் அந்த இடத்துல புறப்பட்டு வரவங்க கடிக்கிற மட்டும் காத்திருங்க. கடிக்கிறவன் காத்திருக்கும் தான் இது நதிகள் ஃப்ளோ பண்ணும். அடுத்த வசனம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த பிதாவோட வாக்குத்தத்தத்துக்கு நில்லுங்க. ஜெருசலேம் மட்டும் போகாதீங்க. 2வது என்ன சொல்றாரு அதை பற்றி? அவர் வந்துட்டு பிற்பாடு தான், அப்படிதான் சொல்லப்படுது. அவர் வந்துட்டு இங்கிலீஷ் சைடு அவரு அந்த வல்லமை வந்துட்டு பிற்பாடு. பட் யூ ஷால் ரிசீவ் பவர். அது வாக்குத்தத்தத்துக்கு பிதா கொடுத்த வாக்கு நீங்க நிப்பீங்க, நின்றுதான் ஆக வேண்டும். அப்படி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, what is next? But you shall receive power. நீங்க தேவனோட வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. When the Holy Spirit has come upon you, when the Holy Spirit has come upon you, you receive the power. What power? What power you will receive? You shall be witnesses. நீங்க சாட்சியா வாழ முடியும். எருசலேம் எங்க? எருசலேம் நீங்க இங்க வாழ்ந்து கொண்டு இருக்க அந்த எருசலேம். சிலவங்க சாட்சியா வாழ்றதுனா இங்க இருந்து அமெரிக்கா போயிடுவாங்க சாட்சி சொல்றதுக்கு. ஏன் சொன்னா அவன் உங்க உள்ளார இங்க சாட்சியா இல்லை, சரியா கில்லடியா இருப்பான். அங்க போய் சாட்சி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? அங்க அங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க வல்லமை அடைந்த பிற்பாடு as you receive power, you wait until you receive the power of the Holy Spirit, and then you go and do your witnessing. Where you start from? You shall witness of Jesus Christ in Jerusalem first, Judea, Samaria, and the uttermost part of the world. இதுதான் கண்டிஷன் சொல்லல. ஆனால் முதலாவது உங்க வீட்டில் இங்கே சாட்சியா இருக்கணும்.
முதலாவது நீங்கள் சாட்சியா இருக்கணும். முதலாவது நீங்க பரிசுத்தமாக வேண்டும். அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்க அந்த இடத்துல அபிஷேகத்தோட இருக்க வேண்டும். அபிஷேகத்தில் இருக்கணும். ஓகே, அபிஷேகத்தில் இருக்க வேண்டும். இதுதான் என்னோட தலைப்பு, பென்டிகாஸ்டல் பவர். நீங்க அந்த பென்டிகாஸ்டல் அபிஷேகம் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அபிஷேகம் வேணும் சொன்னால், அந்த வல்லமை வேணும் சொன்னால் என்ன பார்க்கணும்? என்ன பார்க்க வேணும்? என்ன பார்ப்போம்? பென்டிகாஸ்ட் சொல்லும் போது 50ஆவது நாள் இயேசு எடுக்கப்பட்டு பிற்பாடு. ஓகே, எடுக்கப்பட்ட பிற்பாடு இல்லை, இப்ப கலர் இருந்து அவர் இருந்தார் ஊத்தலாம். அங்க இருந்து இட்ஸ் 50 days, a celebration of the harvest, a celebration, ஒரு பண்டிகை நாள், அறுவடை பண்டிகை நாள் சொல்லலாம். யூதர் மத்தியில் for Israel it is a harvest of grain. ஓகே, அந்த ஒரு பண்டிகை நாள், வயலில் பண்டிகை நாள். சபைக்கு சபை சொல்லும் போது இட்ஸ் a Pentecost, is a great hours of the spirit. பெரிதான ஒரு அந்த இடத்துல ஆரம்பிட, பெரிதான ஆரம்பிட ஒரு திருச்சபைக்கு Pentecost is a great hours in the spirit for the church. Praise the Lord. Because of Pentecost, Pentecost இருக்கிறதுனால், அபிஷேகம் இருக்கிறதுனால், வல்லமை இருக்கிறதுனால், இன்றைக்கு ஆவியான ஒரு உள்ளத்தில் இருந்து இங்கு இருந்து ஒரு பெரிய அறுவடை செய்ய முடியும். We can do a great hours. Power to be a witness. நம்ம வல்லமையோட அந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியும். நம்மளுக்கு அந்த ability நம்மளுக்கு வந்து கொடுக்கிறார். என்ன செய்ய? To be renewed and be transformed. நல்ல கவனம் கேட்டுங்க. இந்த வல்லமை பரிசுத்த ஆவி இருக்கும்போது ability என்ன சொல்லுவீங்க? நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மளுக்கு வந்து தன்மை நம்ம வந்து அந்த இடத்துல ரினியூ பண்ண முடியும். ஆவியார் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியார் இருக்கிறதுனால் புதுப்பித்துக் கொள்ள முடியும். நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவி இருக்க we can be renewed and be transformed. நம்ம வந்து அந்த இடத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும், மறுரூபமாக்க முடியும். We can be transformed. Amen. அவருக்குள்ள அவர் பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும். பென்டிகாஸ்ட் இருக்கிறதுனால் அவருடைய வல்லமை வந்து நிறைவா இருக்குது. நீங்க நம்புவீங்க? நிறைவா இருக்குது. நாம் ஒரு பென்டிகாஸ்டல் சபை. அப்ப நீங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் அநேக பாஷை பேசணும். சிலவங்களை கேட்கும் போது என்னது ஒன்றும் கடிக்கல பாஸ்டர். சிலவங்களை கேட்கும் போது கடிச்சிருச்சு விட்டுட்டு போடுச்சு, கடிச்சிச்சு விட்டுட்டு போடுச்சா, கடிச்சு விட்டு போடுச்சு, இப்படி விட்டுட்டு போவோம். அப்புறம் ஆண்டவருக்கு உண்மை தோத்துட்டு இல்லை, கடிச்சு விட்டு போனா விட்டு உண்மை தோத்துட்டு இல்லை. என் கூட இருக்கிறீங்களா? நான் முடிக்க போறேன். முடிஞ்சிருச்சு. I think I have to finish up today. Okay, so we are a Pentecostal church. நம்ம வந்து அந்த முழுமையா பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்து ஆண்டவருக்காக ஆவியானவர் இந்த இடத்துல ஜீவிக்கணும். ஓகே, ஆவி உலர்ந்து நம்ம ஆராதிக்கணும். இப்படியாக இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய அறுவடை பார்க்க முடியும். ஆவில நிரம்பி அந்த இடத்துல அறுவடை செய்ய முடியும். ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேற்கொண்டு ரொம்ப காரியம் இருக்குது. அடுத்த வாரம் வந்து பென்டிகாஸ்ட் சண்டே. மிக அதிகமாக நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆராதனை நடத்தி உங்களை பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள முடிந்த லைஃப்ல சேர்த்துக்க முடியும். நீங்க அப்படியாக நீங்க பிசிக்கலா இருந்தால் 1 மணி நேரம் இருக்கும். நான் இங்கிருந்து செய்யறதுக்கு பாப்பா அடுத்த வாரம் நல்லா இந்த ஒரு வாரம் அதிகமாக ஜெபிக்கிறீங்களா? அதிகமாக ஜெபிங்க. ஆவையை நிரம்புவேன்னு சொல்லி ஜெபிங்க. மேபி அடுத்த வாரம் கொஞ்சம் டைம் எடுப்போம். கடைசி நேரத்தில் அதிகமாக ஒரு 15-20 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து உங்களுக்கு அதிகமாக ஜெபிச்சு இதோ இந்த ஒளிமிடாத நம்ம இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலிமா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து உங்களுக்கு ஜெபிப்போம். யூ கேன் ரிசீவ். ஓகே, யூ கேன் ரிசீவ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனோட சமாதானம் இப்போதும் உங்க கூட உங்க குடும்பத்தோட இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். இதை ஒவ்வொருவரும் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள ஆண்டு சித்தத்துக்குள்ள இருங்க. ஐ மீன்
ஜெயிப்போமா. பிதாவை நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அன்பான கரங்களே ஆண்டவரே, இதோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அன்பான கரங்களை வைக்கிறேன். நீங்கள் ஆண்டவரே அவங்க உள்ளத்துல பேசி ஒன்னும் ஆயத்தப்படப்படியாக இதோ அடுத்த வாரம் வரும்போது ஒரு தாகத்தோட வர வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோட வர வேண்டும், எதிர்பார்ப்பதோடு வந்து அப்பா நீர் என்ன அவர்களுக்கு கொடுக்க போகிறீங்களோ அப்பா அவர்கள் பெற்றுக்க ஆயத்தமா இருக்கப்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, இதுக்கு தடையா வருகிற எல்லாம் பிசாசுடைய கிரியைகள் இயேசு நாமத்திலே நிர்மூலமாக்குறேன். We bind every works of the Satan right now in Jesus' name. We pray for the mighty move of your Holy Spirit of God. அப்பா நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த வாரம் முழுதும் இந்த ஜனங்களை ஆசீர்வதியம், பிள்ளைகளை ஆசீர்வதியம், உங்க ரத்தத்தாலே மூடிக்கொள்ளும் ஐயா. வேலைக்கு போயிட்டு வரவர்களை ஆண்டவரை காத்துக்கொள்ளும். தேவைகளை சந்தேகம் ஐயா. உங்களோட சமாதானம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கப்பட ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிதார் அன்பு, இயேசுடைய கிருபை, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் இப்போதும் உங்களுக்கு கூட உங்க குடும்பத்து கூட இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen.